நீங்க இப்ப இந்த வீடியோவ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அந்த 150 கேள்வி இருக்கிற கடல்ல மூழ்கிட்டு இருக்கிற மாரி, இந்த பெரிய சிலபஸோட போராடிட்டு இல்லன்னா, இந்த டீச்சிங் கனவு நமக்கு சரிப்பட்டு வருமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோவ முழுசா பாருங்க. ஏன்னா, நான் இப்ப உங்களோட பகிர்ந்துக்க போறது, ஏதோ மாய மந்திரத்தையோ, இல்ல தலைமுறை தலைமுறையா வர ரகசிய ஃபார்முலாவோ கிடையாது. இது என் தோல்வியில இருந்தும், அதுக்கப்புறம் வந்த வெற்றியில இருந்தும் பிறந்த 5 பிராக்டிகலான உண்மையான டிப்ஸ் தான். இதுதான் என்ன ஒரு வருத்தமான 59% மதிப்பெண்ல இருந்து 91% மதிப்பெண்ணுக்கு கொண்டு போச்சு. எந்த காஸ்ட்லியான கோச்சிங்கும் இல்ல, விலை உயர்ந்த புத்தகங்களும் இல்ல. வெறும் ஸ்மார்ட்டான திட்டமிடலும், தன்னம்பிக்கையும் மட்டும் தான். உங்க ஃபெயில் கதையிலிருந்து அடுத்த பக்கத்துக்கு திரும்புறதுக்கு நீங்க தயாரா? வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் டெக்னிக் கேள்வித்தாள ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்றது. இப்போ இங்க தான் பெரும்பாலானவங்க தப்பு பண்றாங்க. அவங்க கையில சிலபஸ் கிடைக்கும். அது வழக்கமா ஒரு அரக்க மாதிரி பெரிய டாக்குமெண்ட்டா இருக்கும். அவங்க முதல் பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு, ஒவ்வொரு டாபிக்கையும் வரிசையா முழுசா படிக்க ஆரம்பிப்பாங்க. அது ஒரு யானைய முழுசா சாப்பிடுற மாரி. அதுக்கு பதிலா நான் ஒரு வித்தியாசமான விஷயத்த செஞ்சேன். நான் முதல்ல சிலபஸ சுத்தமா கண்டுக்கவே இல்ல. ஆமா, நீங்க கேட்கறது சரிதான். அந்த பயமுறுத்துற பிடிஎஃப்ப திறக்கிறதுக்கு பதிலா, நான் கடந்த 5 வருஷத்தோட டெட் பேப்பர் 2 உடைய கேள்வித்தாள்கள பிரிண்ட் அவுட் எடுத்தேன். ஒவ்வொன்னையும். அப்புறம் இன்னும் வழக்கத்துக்கு மாறா ஒரு விஷயத்த செஞ்சேன். அது எல்லாத்தையும் என் வீட்டு ஹால் தரையில விரிச்சு போட்டு, ஒரு விசித்திரமான படிப்பு சம்மந்தப்பட்ட கிரைம் சீன் மாதிரி மாத்துனேன். என் மிஷன் பேட்டர்ன்கள கண்டுபிடிக்கிறது. அந்த பரீட்சையோட ஒரு டிடெக்டிவா மாறுறது. நான் பல கலர் ஹைலைட்டர்கள எடுத்தேன். குழந்தை வளர்ச்சிக்கு பச்சை கலர், கணக்குக்கு நீலம், மொழிக்கு மஞ்சள். இந்த மாதிரி அப்புறம் நான் நுணுக்கமா ஒவ்வொரு பேப்பரையும் கேள்விக்கு கேள்வியா, கான்செப்ட்டுக்கு கான்செப்ட்டுக்கா போயி, திரும்ப திரும்ப வர ஒவ்வொரு டாபிக்கையும் கலர் பேனாவ கொண்டு கோட் பண்ணேன். நான் கண்டுபிடிச்சது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அது ஒண்ணும் தாறுமாறா இல்ல. குழந்தை வளர்ச்சி மற்றும் கற்பித்தல்ல கான்கிரீட் ஆப்பரேஷனல் ஸ்டேஜ் பற்றிய கேள்விகளா, அது 6 வருஷத்துல 9 தடவ வந்திருந்தது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன். அது தற்செயலான விஷயம் இல்ல. அது ஒரு ட்ரெண்ட். எப்பவுமே கொஸ்டின் செட்டருக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, அந்த கொஸ்டின தான் அவங்க கேட்பாங்க. அவங்க எந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப டீப் அண்ட் கிளியரா இருக்காங்களோ, அதுலருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்கன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ, அப்போ கொஸ்டின் செட்டர் ரெகுலரா எந்தெந்த கொஸ்டின்ல இருந்து அவங்க பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாலே, நீங்க பாதி பாரத்த நீங்க குறைச்சிருவீங்க. உடனடியா ஒரு நிம்மதி கிடைச்சது. அப்பதான் சிலபஸ்ல இருந்து 60% சுமைய தூக்கி போட்ட மாரி இருந்தது. அப்படியே அதிகம் கேட்கப்படாத, தெளிவில்லாத டாபிக்ஸ் எல்லாமே என் உடனடி கவனத்துல இருந்து போயிடுச்சு. அது பரீட்சையில இருந்து மறையல. ஆனா, என் தினசரி கவலையில இருந்து மறைஞ்சிடுச்சு. அந்த மீதமுள்ள 40% தான் என் தினசரி லேசர் ஃபோக்கஸ் ஆச்சு. நான் சும்மா படிக்கல. நான் ஸ்மார்ட்டா படிச்சேன். நான் டார்கெட் பண்ணி படிச்சேன். இந்த டெக்னிக் பரீட்சை பேட்டர்னையும், சிலபஸையும் முழுமையா புரிஞ்சுக்கிறதுல ஆழமா வேரூன்றி இருக்கு. இதுதான் நிபுணர்கள் குடுக்கிற முதல் அறிவுரை. நீங்க அந்த அதிகாரப்பூர்வ சிலபஸ டவுன்லோட் பண்ணுங்க. ஆனா, அப்புறம் அது பழைய கேள்வித்தாள்களை வச்சு விசாரணை பண்ணுங்க. சும்மா படிக்காதீங்க. அத அலசி ஆராயுங்க. இந்த ஒரு டெக்னிக் மட்டுமே ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருந்திருக்கும் உங்களுக்கு. செகண்ட் டெக்னிக் 45 நிமிட மைக்ரோ ஸ்பிரிண்ட். இந்த 45 நிமிட மைக்ரோ ஸ்பிரிண்ட்ன்றது என்னன்னா, இத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என் படிப்பு நேரம் ஒரு துயரம் நிறைஞ்ச மாரத்தான் மாரி இருந்துச்சு. நான் 2, 3 சில சமயம் 4 மணி நேரம் தொடர்ந்து உட்கார்ந்திருப்பேன். மன உறுதி மட்டுமே என்ன கரையேத்தும்னு நம்பினேன். ஆனா, எனக்கு கிடைச்சதெல்லாம் சோர்வான மூளை, விறைப்பான முதுகு, அப்புறம் அலைப்பாயிற மனசு தான். முதல் 1 மணி நேரத்திற்கு பிறகு என் கவனத்தோட தரம் குறைஞ்சு போயிடுச்சு. இது நிலையானதா இல்ல. அதனால நான் மாற்று வழிகளை தேட ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் போமோட்ரோமோ டெக்னிக் ஒரு சின்ன மாற்றத்த கண்டுபிடிச்சேன். இத நான் ஃபிட்னஸ் பிட்யூட்டரி கிட்ட இருந்து கடன் வாங்கினேன். அவங்க தீவிரமான செட்ஸுக்கு நடுவுல ஆக்டிவ் ரெக்கவரி பத்தி பேசுவாங்க இல்லையா? அது ஏன் என் மூளைக்கு பொருந்தாது. என்னுடைய ட்விஸ்டே இதுதான். வழக்கமா 25 நிமிடம் படிச்சுட்டு 5 நிமிடம் போமோட்ரோமோவுக்கு பதிலா நான் 45 நிமிஷம் தீவிரமா பிரிக்கப்படாத படிப்புக்கு ஒரு ஸ்டாப் வாட்ச் செட் பண்ணேன். அந்த டைமர் அடிச்ச நிமிஷம் நான் சும்மா பிரேக் எடுக்கல. நான் எழுந்து நிப்பேன். ஃபோன நோண்டல, சோஷியல் மீடியாவுல மூழ்கல. அடுத்த 15 நிமிஷத்துக்கு நான் ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுவேன். இல்லன்னா சில குயிக் உடற்பயிற்சிகள செய்வேன். இல்ல ரொம்ப முக்கியம், நான் படிக்கிற ஹால விட்டு வெளியில வந்துருவேன். நான் என் ரூம சுத்தி நடந்துட்டே ஒரு கிறுக்கு விஞ்ஞானி மாரி எனக்கு நானே பேசிக்கிட்டு, கான்செப்ட்ட விளக்கி, உண்மைகளை நினைவுபடுத்தி, ஃபார்முலாக்கள சொல்லி பார்ப்பேன். ஏன் இந்த அசைவு? சரி, உடல் அசையும்போது மூளை நல்லா ஞாபகம் வச்சுக்கும். இது வெறும் பாட்டி காலத்து கதை இல்ல. இதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்கு. உடல் செயல்பாடுகள் மூளைக்கு ரத்த ஓட்டத்த அதிகரிக்கும். அது அறிவாற்றல் செயல்பாடு, நினைவாற்றல் மற்றும் கவனத்த மேம்படுத்தும். அது மட்டும் இல்லாம,
அந்த பிரேக்கில் ஆக்டிவ் ரீகால் பண்ணுறோமோ அங்கே தான் மேஜிக் நடக்குது. அது சும்மா திரும்ப படிக்கிறத விட தகவல்களை நீண்ட நேர கால நினைவகத்தில் ரொம்ப திறமையாக சேமித்து வைக்குது. நான் காலையில் 3 ஸ்ப்ரிண்ட், ராத்திரி 3 ஸ்ப்ரிண்ட் பண்ணுவேன். மொத்தம் 6 மணி நேரம் கவனமான படிப்பு. ஆனால் இங்கே தான் முக்கியமான விஷயமே இருக்குது. இந்த தீவிரத்தாலையும் ஸ்மார்ட்டான பிரேக்ஸாலையும் நான் முன்னாடி 10 மணி நேரம் கஷ்டப்பட்டு படித்ததை விட 2 மடங்கு விஷயங்களை படிக்க முடிஞ்சுது. ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. தள்ளி போடுறதுக்கு இடமே இல்லை, மனசு அலைபாயறதுக்கு நேரமும் இல்லை. அது அதிதீவிர கவனம், அப்புறம் ஆக்டிவ் ரெக்கவரி, அப்புறம் மறுபடியும் அதிதீவிர கவனம். இந்த முறை சிலபஸை சமாளிக்கக்கூடிய பகுதிகளாக உடைச்சி சோர்வடையாமல் ஒரு யதார்த்தமான மற்றும் நிலையான படிப்பு அட்டவணையை உருவாக்க எனக்கு உதவுச்சு. நிபுணர்கள் சொல்கிற மாதிரி இது இனிமேல் மணி நேரத்தோட அளவை பற்றினதல்ல, ஒவ்வொரு நிமிடத்தோட தரத்தை பற்றினது. அது ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துச்சு. 3வது டெக்னிக், நீங்கள் சைக்காலஜிக்கு படிக்கும்போது போதுமான அளவு என்சிஆர்டி புக்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டெட் பேப்பர் 2 மாதிரி ஒரு பரீட்சைக்கு தயாராகும் போது சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லா கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கும் அவங்களுடைய பிரத்யேக விரிவான மாடல்களை உங்கள் மேலே திணிக்க முயற்சிப்பாங்க. கொஞ்ச காலத்துக்கு நானும் அதில் விழுந்தேன். நான் கவனமாக பயமுறுத்துகிற புத்தகங்களை வாங்கினேன். அதிக பக்கங்கள்னா அதிக அறிவுன்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே அதுக்கு அர்த்தம் அதிக குழப்பம், குறைவான தெளிவு தான். அதனால் அது எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டேன். என் ரகசிய ஆயுதம் என்சிஆர்டி புக்ஸ் தான். குறிப்பாக 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை குழந்தை வளர்ச்சி மற்றும் கற்பித்தலுக்கு, அறிவியலுக்கு, சமூக அறிவியலுக்கு இந்த புத்தகங்கள் தான் அரிசிவாரம். மற்ற எல்லாம் இது மேலே தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அது தெளிவான சுருக்கமான மொழியில் எழுதப்பட்டிருக்கும். தேவையில்லாத விஷயங்கள் இல்லாமல் பரீட்சைக்கு என்ன தேவையோ அதை சரியாக உள்ளடக்கி இருக்கும். இது மாதிரி நிலையான மற்றும் நம்பகமான ஸ்டடி மெட்டீரியல்ஸை நம்புறது வெற்றிக்கு உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உத்தி. என் செயல்முறை எளிமையானது, ஆனால் நம்ப முடியாத அளவுக்கு பயனுள்ளது. நான் என்சிஆர்டி பாடப்புத்தகத்தில் இருந்து ஒரு அத்தியாயத்தை தேர்ந்தெடுப்பேன். அதை முழுமையாக படிச்சுட்டு அப்புறம் இங்கே தான் முக்கியமான விஷயமே, அந்த முழு அத்தியாயத்தையும் ஒரே ஒரு போஸ்டின் நோட்டில் எழுதி சுருக்கமாக எழுதிப்பேன். ஒரு பக்கம் இல்லை, ஒரு பத்தி இல்லை, ஆனால் ஒரே ஒரு பிரகாசமான கலர் போஸ்டிட்டு. இதை என் முழு அத்தியாவசிய தகவல்களை மட்டும், முக்கிய கான்செப்டை, முக்கியமான வரையறைகளை மட்டும் பிரித்தெடுக்க கட்டாயப்படுத்துச்சு. ஆரம்பத்தில் இவ்வளவு தகவல்களை இவ்வளவு சின்ன இடத்துல சுருக்கிறதுக்கு கொடூரமாக இருந்துச்சு. ஆனால் அது என் மூளைக்கு மிக முக்கியமான விஷயங்களை அடையாளம் காண பயிற்சி கொடுத்தது. அந்த ஒரு போஸ்ட் கிடைச்சதும் அதை நேராக என் பெட்ரூம் செவத்தில் ஒட்டுவேன். 3 வாரத்தில் என் சுவர் ஒரு துடைப்பான வானவில் கலரில் அறிவு சிலந்து வலை மாதிரி இருக்கும். என் படுக்கையில் இருந்து ஒவ்வொரு முறை பார்க்கும் பொழுதும், நான் என் ரூமுக்குள்ளே நடக்கும் ஒவ்வொரு முறையும், என் கண்கள் அந்த சுவரை கடக்கும் ஒவ்வொரு கணமும் நான் மறைமுகமாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் தீவிரமாக படிக்கக்கூட இல்லை, ஆனால் தகவல்கள் என்னோடய மைண்டுக்குள்ளே ஊடுருவிக்கிட்டே இருந்துச்சு. இது மிக முக்கியமான உண்மைகளுக்கு நிலையான குறைந்த முயற்சியின் வெளிப்பாடு. என் நண்பர்கள் இப்படி நான் பண்ணுறதை பார்த்து சிரித்தாங்க, விசித்திரமானதுன்னு நினச்சாங்க. நான் வாராந்திர மார்க் டெஸ்ட்டில் தொடர்ச்சியாக 80+ ஸ்கோர் பண்ணுற வரைக்கும் அப்புறம் அந்த சிரிப்பு ஆர்வமுள்ள கேள்விகளாக மாறுச்சு. சின்ன பேப்பர், பெரிய தாக்கம். இது வெறும் மனப்பாடம் பண்ணுறது பற்றினது மட்டும் இல்லை, இது அடிப்படை கான்செப்டை அதோட தூய்மையான வடிவத்தில் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதை தொடர்ச்சியாக என் பார்வைக்குள்ளே வச்சிருக்கிறது. இது அந்த முக்கிய கருத்துக்கள் மனசில் பதிகிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த குறைந்த செலவு வழி. 4வது டெக்னிக், மார்க் டெஸ்ட் பிரத்யேக பரிசோதனை. மார்க் டெஸ்ட் கொடுக்கறது ரொம்ப முக்கியம், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சும்மா கொடுக்கறது மட்டும் போதாது. உண்மையான மேஜிக், உண்மையான கற்றல் என மார்க் டெஸ்ட்டுக்கு அடுத்த நாள் தான் நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் நாள்னா திங்கட்கிழமை பிரேத பரிசோதனை நாள். இங்கே தான் நான் இரக்கமில்லாமல் நடந்துக்கிட்டேன், நல்ல விதத்தில். நான் என் ஸ்கோரை மட்டும் பார்க்கல, நான் தப்பாக எழுதின ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான கெஸ் பண்ணி, ஆனால் 100% உறுதியாக தெரியாத கேள்விகளுக்கும் ஒரு விரிவான பிரேத பரிசோதனை செஞ்சேன். அந்த ஒவ்வொரு கேள்வியையும் நான் திரும்பவும் ஃபாலோ பண்ணி படித்தேன். ஒரு சின்ன சாதாரண நோட் புக்கில் அது எனக்கு கொடூரமான டெத் நோட்னு பேர் வச்சுருந்தேன். நான் ஏன் அந்த தப்பை பண்ணேன்னு நுணுக்கமாக எழுதினேன். அது ஒரு சின்ன கணக்கு தப்பா, அடுத்த முறை சுலபமாக தவிர்க்கக்கூடிய கவனக்குறைவான பிழையா, இல்லை அது ஒரு உண்மையான கான்செப்டுக்கான இடைவெளியா என தெரியும்னு நினச்சேன். ஆனால் தெளிவான தெரியாத ஒரு டாப்பிக்கா, இல்லைனா நேர பற்றாக்குறையா, எனக்கு நிமிடங்கள் தீர்ந்து போய் அவசரப்பட வேண்டியதா இல்லை ஸ்கிப் பண்ண வேண்டியிருந்ததா. இந்த டெத் நோட் என் மிக மதிப்புமிக்க படிப்பு துணையாக மாறுச்சு. அது வெறும் தப்புகளோட லிஸ்ட் இல்லை, அது என் பலவீனங்களுக்கான ஒரு வழிகாட்டி. பரீட்சையோட விருப்பமான பொறிகளோட ஒரு பட்டியலில் இந்த இரக்கமற்ற சுய பகுப்பாய்வோட 8 வாரங்களுக்கு பிறகு அந்த நோட் புக்கில் 212 சடலங்களை சேர்ந்திருந்தது. அதாவது 212 தனித்துவமான தவறுகள்.
ஒவ்வொன்றும் நுணுக்கமாக வகைப்படுத்தப்பட்டு புரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சு. அப்புறம் என்னாச்சு, 78ல் தேங்கி நின்ன என் மார்க் சீராக உயர ஆரம்பிச்சுது. முதல்ல 90, அப்புறம் 100, அப்புறம் 115, கடைசியாக 128ன்னு வந்துச்சு. இது ஏன் இவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது? ஏன்னா கேள்வித்தாள் எடுக்கிறவங்கள மாதிரியே பொறிகளை திரும்ப திரும்ப வைக்க விரும்புவாங்க. அவங்க ஒரு கேள்வியை மாற்றி கேட்கலாம், எண்களை மாற்றலாம் அல்லது சூழ்நிலையை மாற்றலாம். ஆனால் அதுக்கு அடியில் இருக்கிற கான்செப்ட் தடையோ இல்லை பொதுவான தவறான புரிதலோ பெரும்பாலும் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் அந்த பொறிகளை பட்டியலிட்டதும் நீங்கள் எந்த குறிப்பிட்ட வழிகளில் அதில் விடுறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டதும் நீங்கள் தடுப்பூசி போட்ட மாதிரி ஆயிடுவீங்க. நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வளர்த்துப்பீங்க, நீங்கள் பேட்டர்னை பார்ப்பீங்க, தந்திரத்தை எதிர்ப்பீங்க, அதை தவிர்ப்பீங்க. பழைய கேள்வித்தாள்களையும் மார்க் டெஸ்ட்டுகளையும் திருக்கிற இந்த பயிற்சி வேகத்தையும் துல்லியத்தையும் மேம்படுத்தும். பலவீனமான பகுதிகளை அடையாளம் காணவும் முற்றிலும் முக்கியமானது. இது வெறும் பயிற்சி செய்வது பற்றி அல்ல, இது ஒவ்வொரு தவறிலிருந்தும் கற்றுக்கொள்வது பற்றியது. 5வது டெக்னிக், சுவருக்கு பாடம் நடத்தும் முறை. சரி, உண்மையா இருப்போம். கற்பித்தல் எனக்கு பயமா இருந்துச்சு. தியரி, பெயர்கள், நிலைகள் எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. கன்ஸ்ட்ரக்டிவிசம் இல்லைனா ஸ்கஃபோல்டிங் அப்படின்ற ஒரு வரையறை மனப்பாடம் பண்ணுறதை தாண்டி அப்படி உண்மையாக புரிஞ்சுக்கிறது. எப்படி உண்மையாக புரிஞ்சுக்கிறது? என் தீர்வு வழக்கத்திற்கு மாறானது, ஆனால் அது அற்புதமான வேலை செஞ்சுது. என் பெட்ரூம் சுவரை சுலபமாக கவனம் சிதற ரகளை பண்ணுற டீனேஜ் பசங்க இருக்கிற கிளாஸாக நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன். ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான். நான் என் கரும்பலகையாக மாறி போனேன். என் வார்ட்ரூப் முன்னாடி நின்று கையில் சாக்பீஸோட கன்ஸ்ட்ரக்டிவிசம் மாதிரி டாபிக்ஸை சுத்தமாக விளக்குவேன். நான் ஓமைகளை பயன்படுத்துவேன், வரைபடங்கள் வரைவேன், சூழ்நிலைகளை நடித்து காட்டுவேன். என் கற்பனை மாணவர்களுக்கு கான்செப்ட் எளிமையாக புரிகிற மாதிரி என்ன வேணால் நான் செய்வேன். நான் தடுமாறும் போது அந்த ஒரு ரவுடி டீன் இல்லைனா கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு எளிமைப்படுத்த முடியலைன்னா நான் அந்த கான்செப்டை உண்மையாக புரிஞ்சுக்கலன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் திரும்ப போய் நோட்ஸை திரும்ப படிப்பேன், ஒரு குயிக் ரிவிஷன் எடுப்பேன், இல்லை ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்ப்பேன். அப்புறம் திரும்ப வந்து அதை மறுபடியும் சொல்லி தருவேன். மறுபடியும் நான் அதை தெளிவாக சுருக்கமாக நம்பிக்கையோடு சொல்ல முடிகிற வரைக்கும் இந்த எளிமைப்படுத்துதல் மற்றும் விளக்கத்தோட தொடர்ச்சியான செயல்முறை புரிதல் மாணவர்களுக்கு அடையிற வரைக்கும் நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சியாக அமைஞ்சுது. அடுத்த நாள் காலையில் என் டீச்சிங் செஷனுக்கு அப்புறம் நான் உட்காந்து அதே விளக்கத்தை எந்த நோட்ஸும் பார்க்காம எழுத முயற்சிப்பேன். இதுதான் இறுதி பயிற்சி. என்னால் அது நினைவில் இருந்து தெளிவாக எழுத முடிஞ்சால் அது மனசில் பதிஞ்சிடுச்சுன்னு எனக்கு தெரியும். இது வெறும் ஆக்டிவ் ரீகால் இல்லை, இது கற்பதற்கான கற்பிக்கும் ஃபைன்மேன் டெக்னிக். உடன் இணைந்த ஆக்டிவ் ரீகால். இதில் சிறந்த பகுதி என்ன தெரியுமா? எனக்கு ₹1 கூட செலவாகலை. எந்த டியூட்டரும் இல்லை, எந்த போலியான சாஃப்ட்வேரும் இல்லை. நானும் என் சுவரும் ஒரு சாக்பீஸ் மட்டும்தான். இந்த அணுகுமுறை டெட் பேப்பர் 2க்கு முற்றிலும் அவசியமான கற்பித்தல் திறன்களையும் கான்செப்டையும் தெளிவாக உள்வாங்கிறதுக்கு எனக்கு உதவுச்சு. இதோ உங்களுக்கான என் டெட் பேப்பர் 2 ப்ரிப்பரேஷனை முழுமையாக மாற்றின 5 எளிமையான ஆனால் நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த வழிகள் நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். பேட்டர்ன்களை கண்டுபிடிக்க கேள்வித்தாள்களை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறது, ஆக்டிவ் ரெக்கவரியோட அந்த கவனமான 45 நிமிட மைக்ரோ ஸ்பிரிண்ட், மறைமுக ரிவிஷனுக்கு ஒரு NCERT போஸ்ட்டு, ஒவ்வொரு தப்புல இருந்தும் கற்றுக்கிற ஒரு விரிவான டெத் நோட்டு, பிரத்யேக பரிசோதனை பண்ணுறது, கடைசியாக அந்த தந்திரமான கற்பித்தல் கான்செப்டை உண்மையாக தேர்ச்சி பெற சுவருக்கு பாடம் நடத்துறது. ஏதாச்சும் கவனிச்சிங்களா? இதில் எந்த ஃபேன்சியான கோச்சிங்கும் சம்மந்தப்படலை. உங்களை சோர்வடையவும் சோகமாகவும் செய்கிற கொடுமையான 14 மணி நேர படிப்பு மாரத்தான்களை எதுவும் இல்லை. வெறும் ஸ்மார்ட்டான குறிக்கோள் கொண்ட முயற்சி தான். நான் என் 2வது முயற்சி அந்த பரீட்சை ஹாலுக்குள்ளே நடத்தும்போது நான் நம்பிக்கையாக தயாராக இருந்தேன். நான் 150 கேள்விக்கும் பதில் சொன்னேன். நான் கெஸ் பண்ணதுனால இல்லை, ஆனால் நான் உண்மையிலே அதுக்கு தயாராக இருந்த மாதிரி உணர்ந்தேன். நான் என்னால் முடிஞ்ச சிறந்ததை செஞ்சுருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வெளியே வந்தேன். கடைசியாக அந்த 136 ஸ்கோரை பார்த்தேன். உங்ககிட்ட ஏற்கனவே புத்திசாலித்தனம், அர்ப்பணிப்பு, வெற்றி பெறணுன்ற ஆசை இருக்குது. அதெல்லாம் புது சக்திகள் இல்லை. இந்த கருவிகள் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கின்ற கோடாரியை தீட்டுற மாதிரி தான். ஒரே நேரத்தில் 5 டெக்னிக்கையும் செயல்படுத்த முயற்சி பண்ணாதீங்க, அது கஷ்டமானதாக இருக்கும். இன்றைக்கி ஒரே ஒரு டெக்னிக் தேர்ந்தெடுங்க, அது 7 நாளைக்கு தொடர்ந்து செய்யுங்க. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் அது உங்களுக்கு வேலை செஞ்சால் அடுத்ததை சேருங்க. சின்ன வட்டங்கள், பெரிய அலைகள். நிலையான ஸ்மார்ட்டான பயிற்சி நம்ப முடியாத முடிவுகளுக்கு வழிவகுக்கும். பாஸ் லிஸ்ட்டில் உங்களை பார்க்குறேன். அந்த வகுப்பறையை உங்களுடையதாக ஆக்குங்க. உங்களால் முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.